லாஸ்ட்டில் 2 புள்ள போச்சு. அது 2 புள்ள கடைசி வரைக்கும் கிடைக்காது இருந்தது. நேற்று சாயங்காலம் தான் கிடைச்சிது. ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அதுங்க படித்து வீட்டு குடும்பத்தை காப்பாற்றுற பிள்ளைங்க. அதுங்க குடும்பத்தை காப்பாற்றுறது இல்லை. அதுங்க ஆளுக்கு ஒன்று தான். அது எல்லாமே போயிட்டு பிறகு அந்த குடும்பம் எப்படிப்பா பிழைக்கும்? அதுக்காக நீங்கள் நிதி அவங்களுக்கு முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு அவருக்கு அறிக்கை கொடுத்து அவரால் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 5 பிள்ளைங்களை வளரணும். வேற பிள்ளைங்களே எல்லாம் ஒன்று 2 பிள்ளைய ஒன்றா போச்சு. ஆளுக்கு ஒன்று ஆள் தான் ஒன்று போன பிறகு அந்த குடும்பம் பழைக்க முடியாதுப்பா. அந்த தாய்க்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அம்மாவுக்கும் நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட நிதி கேட்டு ஸ்டாலின் கிட்ட நிதி கேட்டு வாங்கி கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஊர் புள்ளிங்க மக்கள் நீதாயா காப்பாற்றணும். அந்த புள்ளிங்களுக்கு நீதாயா இதனா ஹெல்ப் பண்ணும் ஐயா. அந்த புள்ளிங்க அப்பில்லாத புள்ளிங்க இருக்கிறாங்க ஐயா. நீ அந்த புள்ளிங்களை உதவி பண்ண ஐயா. அந்த புள்ளிங்களை வந்து ஏதோ ஒன்று சாமி கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி அந்த புள்ளிங்களை இந்த ஊர் மக்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கின்னு கொஞ்சம் எதனா கொடுங்க சாமி. எப்பா ஒன்றுதாயா ஸ்டாலின் அப்பா நாங்கள் கேட்குறோம். எங்களால் பேச முடியல ஐயா. ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து நேரு பார்க்கு குடிசை மாற்று வாரியத்திலேருந்து பேசுகிறோம். எங்களோட குடியிருப்பு மக்கள் அனைவருமே வந்து இப்போ ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாங்க. தற்போது வந்து இந்த 5 எங்களோட நண்பர்கள் அவங்க தற்போது சொல்லப்போனால் என்னோட 5 நண்பர்களும் இப்போ வந்து ரொம்ப துயரமான நிலையில் இப்போ வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ எங்களுக்கு எங்கள் ஊர் மக்களே இந்த அளவுக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்தமாரி துயரத்தில் இருந்ததே கிடையாது. எங்கள் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த சாவுன்றது வந்து தேருன்னு கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் எங்களுக்கு மன வலியோ மன கஷ்டங்களோ அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து இப்போது இழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஐயா வந்து கண்டிப்பாக உதவணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இது எங்களோட கோரிக்கைன்னு சொல்லலாம். எங்களோட ஊர் பொதுமக்களோட கோரிக்கை. இது ஒரு கோரிக்கை. நான் கூட போல எங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் மாம்ஸ் போயிருந்தாங்க. இவங்க போயிருந்தாங்க. இல்லை அங்கேருந்து நாங்கள் வேளாங்கண்ணியில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிருந்தாங்க போல இருக்கு. பசங்க விளையாட்டுத்தனமாக போனாங்களா இல்லை இன்னும் எதுன்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. நாங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. நாங்கள் போவோம் அங்கேருந்து பூண்டிக்கு போகும்போது 150 கிலோமீட்ரு கடகடன்னு நாங்கள் கிளம்பி போனோம். போன இடத்துல பார்த்தா 2 பேர் இறந்துருந்தாங்க. 2 பேர் சடலமாக தான் எடுத்து காட்டினாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மீதி 3 பேரை வந்து 3 நாளாக தூக்கம் இல்லாத நேற்று காலையில் ஒருத்தன் 11 மணிக்கு ஒருத்தன் கிடச்சான். அப்புறம் ஒரு 3:30 மணிக்கு ஒரு பையன் கிடச்சான். அதுக்கப்புறம் போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை தேடுறதுக்குள்ளே அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நிறையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 நாளாக தூக்கம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸும் வந்தாங்க, நாங்களும் போனாங்க. என்னுடைய வீட்டாண்ட இருக்கிற பசங்க தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. நல்லா அண்ணன் தம்பி மாதிரி இருப்போம் நாங்கள். அதில் வந்து ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு பசங்க போனதால். ஏன்னா ஒருத்தரும் ஒரு திசையாக போயிட்டாங்க. போனது எல்லாமே கும்பலாக போனாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் பங்கெடுப்பாங்க. அவங்க அம்மா ஃபேமிலியெல்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான் பசங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு அரசு வேலை உதவியோ ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். முதலமைச்சர் பசங்க எல்லாம் போயிட்டாங்க. இருந்த 5 பேரும் அப்படியே அவங்க அதிலே வந்து ஒரு அம்மாவுடைய ஃபேமிலியில் 2 பசங்களும் இறந்துட்டாங்க. அதுதான் அவங்களும் திதிக்கும் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் மூலிமா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஏதாவது கொஞ்சம் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க ஒண்டியாக தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்காங்க. அவங்களால யாருக்குமே வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. இப்போ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதனால் இந்த முதலமைச்சர் மூலிமா ஏதாவது ஒரு அரசு வேலை நாங்கள் ஒன்றா போகல. அவங்க இன்னொரு ஃபேமிலியோட போனாங்க, நாங்கள் வேறு ஃபேமிலியோட போனோம். காலையே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க குடும்பத்துக்கு எங்கள் சார்பாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா தளபதி நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை. இந்த வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மத்திய சென்னை மாவட்ட சார்பாகவும் எழும்பூர் மேற்கு பகுதி தலைவர் தம்பி நந்தா சார்பாகவும் தம்பி கூட இருக்கின்ற மகளிர் அனைவரும் சார்பாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பிக்கு கோயிலுக்கு போயிட்டு இது போல் ஆனது. இந்த வருத்தங்கள் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் எங்கள் தளபதிக்கிட்ட அதை தெரிவித்து
மாநில பொதுச்சார்ட்ட சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக சீக்கிரமாக குடும்பத்துக்கு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.